அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறோம்? கோயம்புத்தூரில் இருக்கிறோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கார் நம்ம என்னதான் ரிவ்யூ பண்ணாலுமே அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுவேன். பட் நம்ம போய் ஒரு கஸ்டமர் வச்சுருக்கிட்ட கேட்டால் தான் இந்த வண்டி ஏன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க, என்ன பிரச்சனைகள்லாம் தெரியும். அப்படி கஸ்டமர் ரிவ்யூ நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கிறோம். அதுபோக நம்ம புது கார் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நான் எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் கஸ்டமர் ரிவ்யூவோ புது கார் கன்சல்டேஷனோ நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் கோயம்புத்தூர் அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, என் பேர் சம்பத்துங்க. சரி. இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுக்கிறேன். இன்ஜினியரிங் ராக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ண்ணா. போர்வெலுக்கு வர அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பண்ணிட்டு அது ஒரு இன்னொரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வால்வோட ஸ்பேர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த மாதிரி. இப்போ அண்ணா ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்த கார் என்ன கார்? ஃபஸ்ட்டு ஃபியஸ்டாங்க. சரி, ஃபியஸ்டா வச்சுருந்தேன். டீசல். ஆமாம், டீசல். அது 2006 எடுத்தது. சரி. இப்போ அது ஓட்டிட்டு இருந்தால் அதுக்கடுத்தது நிசான் சன்னி வச்சுக்கிறேன். சரி. ரெண்டுமே செடான். இந்த டாடா சஃபாரி மேலே ஏன் ஐடியா வந்தது? சஃபாரி பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ்க்கு 98ல். சரி. 98ல் நான் போய் ஒரு ஆர்டருக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறேன். அங்கே ஒரு ஜிஎம் பழைய அந்த சஃபாரி வச்சுருக்கிறாரு. அப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சஃபாரி நிறைய ஓடும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. சரி. மற்ற காருக்கு இது கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஸ் சஃபாரி மேலே. என்னோட கொஞ்சம் அந்த கெத்தா ஜெய்ஜாண்டிக்கா போல்டாக இருக்குது வண்டி. போல்டாக இருக்குது. பட் என்னோட அச்சீவ்மெண்ட் ஒரு நாளைக்கு சஃபாரி வாங்கணும் வாழ்க்கையோட கனவே அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்புறம் இடையில கொஞ்சம் சஃபாரி அந்த அளவுக்கு கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டு இருந்தேன். அப்படி சன்னி எடுத்தேன். சரி. அப்போ திருப்பி அப்புறம் சஃபாரி இந்த நல்லா ஃபேஸ் ஆகி வரும்போது ரொம்ப பிடிச்சதுங்க. சூப்பர். இந்த வண்டி நீங்கள் பார்க்கும்போது இதுதான் பார்த்தீங்களா 6 சீட்டர் 7 சீட்டர் வாங்கணும்னு? சரி. நீங்கள் பார்க்கும்போது வேறு ஏதாவது வண்டி ஐடியா உங்களுக்கு வந்துதான்? வேறு 4-5 பிராண்டு பார்த்தேங்க. சரி. 4-5 பிராண்டு போய் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே உள்ளுக்குள்ளெல்லாம் ஏறி எனக்கு லாஸ்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா இது பெரியவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காரலாம். பெரியவங்களே 3 பேர் உட்காரலாம். ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு இது கிடைக்கல. அந்த பின்னாடி கடைசி சீட்டோட கம்ஃபர்ட் கிடைக்கலைங்க. லாஸ்ட் சீட் என்ஜாய்ஃபுல் சீட். நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் ஒரு சஃபாரியில் லாஸ்ட் சீட் இவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ணன் போகிறீங்களா? வாங்க நீங்கள் போங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 245 55 19. நீங்கள் டயரை பற்றி தான் மெயினாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த டயர்னால உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குதா? வண்டி லாங் போகும்போதெல்லாம் கம்ஃபர்ட் இருக்குது. அதாவது ஓட்டும் போது திக்னஸ் கம்மியான இந்த டயர் கொடுத்துக்கிறாங்க. சரி. 19 இன்ச்சு ரோட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கில் தட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா ஃபியஸ்டா ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. சரி. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொடுக்கல, இன்றைக்கி வச்சுக்கிறேன். இப்போ கூட ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்தோம்னா ஸ்பீட் பிரேக் எதில் விட்டாலும் வண்டியில் ஒரு சின்ன சவுண்டு கூட வராது. அது சேம் எஃபெக்ட் இதில் இருக்குது. எனக்கு அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்னஸும் இருக்குது. இந்த வண்டி நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க? 7 பேர் ஃபுல்லாக போயிருக்கிறோம். 7 பேர் ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாமே பெரியவங்களா இல்லை பொடிச்சுக்கிட்டு குழந்தைகள் எல்லாமே இருக்கா? பெரியவங்க எல்லாமே கலந்து போயிருக்கிறீங்க. 7 பேர் போயிருக்கிறேன். அந்த 7 பேர் போகும்போது வண்டியோட சொகுசு எப்படி இருக்குது? 7 பேர் போகும்போது இன்னும் நல்லா இருக்கு. சிங்கிளா போறதை விட 2 பேர் போறதை விட ஃபுல்லா வண்டி ஃபுல் லோட் பண்ணிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கு. சூப்பருங்க. அது இவ்வளவு நேரம் 2-3 நாள் கோயம்புத்தூர் மழை பெஞ்சதுக்கு இன்னைக்கு வெயிலா போட்டு பின்னுதுங்க. நிக்க கூட முடியல, அப்படியே துற விழுகுது. அதெல்லாம் டப்புனு ஏசி ஆன் பண்ணி அண்ணனுடைய காரணிக்கு வந்துட்டோம். ஆனா இந்த மாடல் நீங்க எடுத்தது இருக்கிறே டாப் மாடல் அக்காம்ப்ளிஷ் பிளஸ். இதுல நீங்க இந்த வண்டியில ரொம்ப உங்களுக்கு விருப்பப்பட்டது எதுனா? இதுல மெயின் வெண்டிலேட்டர் சீட்டுங்க. குளு சீட்டு, 360 கேமரா. சூப்பருக்கு. ஒரு பேக் சீட்லயும் அந்த ஏசியோட ப்ளோர், ஏசி பின்னாடி வரைக்கும் வந்துருதுங்க. நீங்க போட்டாலே ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லா கவர் ஆயிருதா? நீங்க 10 நிமிஷம் 7 பேர் போறீங்க, போகும்போது கவர் ஆயிருக்குங்க. பரவாயில்ல. இப்போ 7 பேர் நீங்க போட்டு போகும்போது என்ன மைலேஜ் கிடைக்குது? நார்மலா நீங்க சிங்கிளோ 2 பேரை போகும்போது என்ன மைலேஜ் கிடைக்குது? எனக்கு இப்போ சிட்டியில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 அந்த ரேஞ்சு கிடைக்குதுங்க. சரி. அவுட்டர் லாங்கு போனோம் அப்படின்னா ஒரு 16 அப்படிங்கிற நார்மல். இப்போ எனக்கு மைலேஜுக்காக நான் ஓட்டுறேன் அப்படின்னா 18 வரைக்கும் ஓட்டி பார்த்துக்கிறேன். 18 வரைக்கும் கொண்டு வந்துருக்கீங்க. சென்னை ஒரு டைம் போயிட்டு வந்தேங்க. உங்களோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? என்னோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் 130 140 அந்த மாதிரி போவேன். 30 வரைக்கும் 130 140ங்கிறது நார்மலாகவே அது ஸ்பீட் போகிற மாதிரியே இருக்குது. தெரியாது ஆட்டோமேட்டிக்காக அது போகுங்க. இப்போ நான் மைலேஜுக்காக பார்க்கும்போது ஒரு 100 அந்த மாதிரி ஒரு மைலேஜ் மேக்ஸிமம் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக போனேன். இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேலே சென்னை போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 18 நியர் அபவுட் 18 அச்சீவ் 18 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அப்போ வண்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர்.
மூணு பேரை வச்சு 100 போனால் 18 கொண்டு வரலாம் மைலேஜ். இதுதான் சாட்சி, நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் ஒரு வீடியோ பண்ணும்போது பேசும்போது 1 மணி நேரம் ஓட்டணுங்க, 2 மணி நேரம் ஓட்டவே நம்ம அந்த நேரத்தில் தெரியும். பட் என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 வருஷமா இந்த வண்டி வச்சுருக்கீங்க. சரி, இப்போ எவ்வளோ ஓட்டிக்கிறீங்க? 32 கிலோமீட்டர், 32,000, 32,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறீங்க. இப்போ 32,000 கிலோமீட்டரில் உங்களுக்கு சர்வீஸுங்கிறது எந்த அளவுக்கு பில்லு வந்திருக்குது? சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் வந்தோன்னா ஒரு 10,000 அந்த ரேஞ்சு வருதுங்க. 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 10,000 ரூபா. ஆமாங்க. அப்போ கிலோமீட்டருக்கு ₹1. ஆமாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபியஸ்டா வச்சுருந்தீங்க, ஃபியஸ்டா கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க சர்வீஸே எப்படி இருக்குது? எனக்கு ஃபியஸ்டாக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. ஃபியஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6,000 ரேஞ்சு. இப்போ லாஸ்ட் ஒரு டீசலுக்கு கொஞ்சம் பழைய வெஹிக்கிள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் ஏறுது அப்படியே. சன்னி வச்சிருந்தா சன்னி வேணா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது எனக்கு. சன்னியோட கம்மி ஈக்குவல், அதாவது 7 சீட்டர் கம்பேர் பண்ணும்போது சன்னியோட கம்மி தான். பெட்டர் தாங்க. பரவாயில்ல. இந்த வண்டி ஆக்சுவலாக எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க? இது எஸ்ஜிஎல்ல, கோயம்புத்தூர் எஸ்ஜிஎல் தான் எடுத்தீங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வண்டி ரிலீஸ் ஆனோன்னா உடனே இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்த உடனே வந்து லான்ச் பண்ணோன்னா உடனே எடுத்ததாங்க. சூப்பர். இப்போ வந்து சர்வீஸ் எங்கே பண்ணிட்டு இருக்கிறீங்க? எஸ்ஜிஎல் தான் ஃபுல்லாக வண்டி வாங்குறது இன்னைக்கு வரைக்கும். சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க? பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனை? இது வரைக்கும் எனக்கு இஷ்யூஸ் இல்லைங்க. என்ன காரணம்னாங்க, மக்கள் பெருசாக பேசுகிறதே வந்து சரி நான் என்ன பொறுத்தவரைக்கும் எந்த வீடியோ நான் போட்ட உடனே கமெண்ட் பண்ணுறது கீழே வந்து டாடா சர்வீஸ் மோசம், டாடா கார் ஆகாது, டாடா கார் சரியில்லை, சர்வீஸ் இல்லை. சரி, அவங்க கார் வச்சிருக்கிறாங்க இல்லையான்னு கூட தெரியல. சரி சரி ஐயா கீழே வந்து கமெண்ட் அடிக்க வேண்டியது. சரி. பட் அதான் நான் சொல்லுவேன், எப்பவுமே ஒரு 90% வண்டிகள் நல்லா இருக்கு, சரி, நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சரி 90% பண்ணுவாங்க. ஏன்னா நானும் தான் வச்சிருக்கேன். சரி, நானும் கார் சர்வீஸ் தான் வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா 90% பண்ண முடியும். கம்பேரிட்டிவ் ஃபோர்டு இதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. இது கம்மி. எனக்கு சிஸ்டமேட்டிக் இருக்குது. கொஞ்சம் எனக்கு இதில் கொஞ்சம் விடுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது. ஆமாம். இப்போ எனக்கு ஃபோர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே முடிச்சு வரும். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இம்ப்ரூவ். ஆமாம். என்னன்னா சில டைம்ல என்ன இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நம்ம அந்த காலத்துல வண்டி வாங்கினாங்க, நல்லா மாருதி கார் வச்சிருந்துருங்க. சரி, நேராக போனால் பெட்ரோல் அடிச்சா ஓடிட்டே இருக்கு. எங்கேயாவது நின்று போச்சுன்னா பக்கத்து இருக்கிற சைக்கிள் கடையோ 2 வீலர் கடைக்கோ போகணுன்னா எதை பெட்ரோல் டியூப் கட்டாச்சு, இது கட்டாகி போச்சுன்னா உடனே வருவாங்க, ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க, ஒட்ட வச்சு கொடுத்துருவாங்க. ஆமாங்க. இதில் ஒரு சின்ன இண்டிகேஷன் இதில் வந்து பிரச்சனை அப்படிங்கும் போது இன்னைக்கு வர லேட்டஸ்ட் கார்கள் அப்டேட் அப்படி ஃபியூச்சர்ஸாக திருப்பி விட்டாங்க. ஆமாங்க. அட்வான்டேஜ் நிறைய இருக்குங்க. பட் இருக்கும்போது சின்ன இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வரும்போது சின்ன பக் எல்லாம் இருக்குது, சின்ன சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெட்டிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இது மெயினான விஷயம். இந்த சன்ரூப். ஆமாம், பேனோரமிக் சன்ரூஃப் வேறு இவ்வளோ பெரிய வண்டிக்கு. இது எப்படி நம்ம ஆமாம், இந்த பேனோரமிக் சன்ரூஃப் இருக்கிறனால வந்து ஏசி கூலிங் எல்லாருமே கம்மின்னு சொல்கிறாங்கன்னா, சரிங்க, எனக்குமே வந்து நெக்ஸானில் பேனோரமிக் சன்ரூஃப் தான். சரி, எப்படி இருந்து ஒரு 10 நிமிஷம் கூல் ஆயிருது. சரி சரி சரி. பட் அந்த வெயிலோட ஃபீல் தெரியுது. சரி, இப்போ வெளியிருந்து நம்ம டக்குனு வண்டிக்குள்ளே ஏறும்போது அந்த வெயிலோட ஃபீல் தெரியுது. உங்களுக்கு இவ்வளோ பெரிய வண்டி வேற, நம்மளதான் நெக்ஸான் சின்ன வண்டி, உங்களுக்கு அடிக்கும் தலைக்கு இருக்குது. சரி, இத்த பேர் உள்ள ஏசி ஃபீலிங் எப்படி இருக்குதுங்க? இல்லை, எனக்கு ஏசி ஃபீலிங் இந்த இது சன்கிளாஸ் போட்டிருக்குங்க. முன்னால ஃப்ரண்ட் கிளாஸுக்கும் பேக் கிளாஸுக்கும் போட்டிருக்கு, அதுக்கும் போட்டிருக்கு. சரி, எல்லாமே 3M ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. பட் அது போட்டதுக்கப்புறம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. அந்த சூடு வந்து உள்ள பெருசாக, அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் ஒரு ஏசி போட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கூல் ஆயிடுது. ஆமாங்க. நீங்கள் 7 பேர்த்து போட்டு போனாலும் ஏசி நல்லா இருக்கா? ஏசி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதில் எந்த இல்லை. இந்த வண்டியில் ப்ளோ மட்டும் 2ல் வைக்கிறது, ஒரு 4ல் வைப்போம், அவ்வளோதான். வேறு கொஞ்சம் எச்சா அவ்வளோதான். இப்போ இந்த வண்டியிலேயே வந்து சரி, உங்களுக்கு நான் ரொம்ப லாங் ட்ராவல் போகும்போது நீங்கள் சொன்னீங்க நல்ல சொகுசு இருக்குது, நல்ல அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சரி, பட் ஏதாவது உங்களுக்கு குறைகள் ஏதாவது தெரியுதா? எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், சரி இந்த வண்டியில் இது இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் ஏதாவது இருக்கா? நான் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை. எனக்கு இது வேணா நான் எதிர்பார்த்தேங்க. சரி, கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ சிரால பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருக்கு. ஆமாம், ஃப்ளாட்டாக இருக்குது. இது நாங்கள் அன்னைக்கு யோசனை பண்ணோம். சரி, பட் இது யாரோ ஒருத்தர் இது எடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு 4 இன்ச் ப்ரொஜெக்ஷனு, அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இமேஜ் இருந்தது. சரி, ஏன்னா சென்ட்ரல் உட்காரங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, விரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அது ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் இது எல்லா வண்டியிலையுமே இருக்கு. ஆமாம், இப்போ சிரால கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் குறையா நினைக்கிறீங்க? ஆமாம், அது ஒன்று தான் எனக்கு வந்து குறைங்கிறத விட எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, பூர்த்தி ஆகலை. வேறு மற்றபடி உங்களுக்கு மற்றபடி எனக்கு வண்டி இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் கூட சரி இன்னும் கிளம்பலாமான்னு தான் இருக்குது. ஒரே ஸ்ட்ரெச் போயிட்டு வந்தாலும் டயர்டெல்லாம் இருக்காது. திருப்பி பார்த்தீங்கன்னா நாளைக்கே சரி வேற எங்கேயாவது போகலான்னு போகலாம், அவ்வளோதான். நல்லா இருக்கு. இப்போ இந்த வண்டி வந்து மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சரி வாங்கலாம், சரி நீங்கள் இந்த வண்டி நம்பி வாங்கலாம் அப்படின்னா, சரி
ஏன் நம்பி வாங்கலாம் நீங்கள் சொல்லுவீங்க மக்களுக்கு? எனக்கு என்னென்னா சேஃப்டிங்க. அதாவது நம்ம ட்ரைவ் பண்ணும்போது மெயின் சேஃப்டி அதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு என்னென்னா இதில் ஸ்டார் ரேட்டிங் அது பார்த்தீங்கன்னா அந்த குளோபில் 5 ஸ்டார் ரேட்டிங் அது கொடுத்துருந்தாங்க. பட் அது நம்ம பார்க்குறோம். இப்போ ரியலாக நிறைய வீடியோஸ் வருது. இப்போது அந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்றாகாத மாதிரி. பட் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு. உங்களுக்கு மெயின் வாங்க சொல்கிறது காரணம் இதுதான். மெயின் சொல்கிற காரணம் அதுதான். டாட்டாவோட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி வைஸில் இட்ஸ் நல்லா லீடிங். இப்போ மக்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிறது உடனே கமெண்ட்டு நாங்களுக்கு சொன்னோம் இல்லைங்க. சரி சரி. டாட்டா ஆகாது, சர்வீஸ் ஆகாது, சர்வீஸ் ஆகுது, சர்வீஸ் தான் சொல்கிறாங்க. சரி. வாங்காதீங்க, வேண்டாங்க, ஆகாதுங்கிற மட்டும்தான் அந்த கமெண்ட்ஸ் வருதே வழிய சரி என்னோட வீடியோக்கு வரும். சரி. இப்போ நானே நெக்ஸான் EV வாங்கின போதுங்க சரி எனக்கு இந்த வண்டி போய் வாங்கியிருக்கிறீங்க, இந்த வண்டி போய் வாங்கியிருக்குனாங்க. சரி. நம்ம ஆக்சுவலாக நிறைய வண்டிகளை கம்பேர் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து சரி அதனுடைய சஸ்பென்ஷன்லாம் பார்த்து. சரி. இப்போ நீங்களே சொன்னீங்க கண்டிப்பாக இந்த முன்னாடி இருந்த சஃபாரி விட இந்த சஃபாரியில் சரி சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு கண்டிப்பாக 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 கம்பேர் ஆமாம். பண்ணி இதுக்கு முன்னால் இருந்த சஃபாரி பின்னால் உட்கார முடியாது. கடைசி பேக்கில் வந்து உட்கார முடியாது. எனக்கு ஆக்சுவலாக அதுக்கே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போனோம். இது எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு பிஃபோரா பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் அந்த வண்டியில் போயிட்டு எனக்கு கேரியர் சூப்பராக இருந்தது. சரி. பட் சஃபாரியில் பேக் சீட்டில் உட்கார முடியல. ஒரு அதாவது சஸ்பென்ஷன் சுத்தமாக சரியில்லை. பட் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. இல்லை இந்த வண்டியில் இல்லை எல்லாம் வந்து அதை குறை சொல்கிறதுன்னு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அது நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து. இப்போ வந்து மக்கள் வாங்கலாம் அப்படின்னா ஒரு 6 சீட்டர் பார்க்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு சஃபாரி நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கலாம். 100% நம்பி வாங்கலாம். நல்லா வாங்கலாம். அதுக்கு அண்ணன் தான் மிக முக்கியமான பொறுப்பு. நீங்கள் கேட்டுங்க. 2 வருஷம் அண்ணன் வண்டி வச்சிருக்கிறாரு. 32,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறாரு. எனக்கு 2 வருஷம் அப்போ ஆவரேஜாக 16,000 கிலோமீட்டருக்கு பக்கம் ஓட்டுறாரு. ஆவரேஜாக அதுக்கு மேலே ஓட்டுறாரு. அதனால் அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குங்க. அதனால் நீங்களும் ஏதாவது இது புது வண்டி பார்க்கணும் பிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் SGOடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேங்க. நீங்களும் இந்த சஃபாரி இது பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, இந்த பக்கம் ஊட்டி கீட்டி நம்ம ஏற கொங்கு பெல்ட்டை ஃபுல்லாகவே இந்த SGA டாட்டா இருக்கிறாங்க. பட் இவங்களை நம்பி வண்டி வாங்கலாம். பட் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ண இன்னும் கொஞ்சம் பண்ணிடணும். அதான் இல்ல வண்டி ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க. என்னன்னா டாட்டாவோட ப்ரொசீஜர் ஒன்று கொஞ்சம் டைப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் என்னன்னா அந்த ஒன்று கொஞ்சம் அந்த சர்வீஸ் இப்போ எனக்கு ஃபோர்டு அப்படின்னா ஃபோர்டு ஒரு பர்சன் ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க உள்ள. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இடையில கிராஸ் செக் வரும். அப்போ என்னன்னா அந்த குவாலிட்டிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ கடைசியா இப்போ எனக்கு FC டைமே முடிஞ்சது. இப்போ கூட இந்த சர்வீஸுங்கிறது நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த ஃபாலோ அப்ல ஜாஸ்தி பண்ணணும். ஆமாம். ஓ ரைட், ஓகே, சரி. இதை நம்ம சொல்லிடுவோம். நம்மளே இங்கே தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக அண்ணன் வந்து சர்வீஸுக்கு தான் வந்திருந்தார். நானும் வந்து டாடா சர்வீஸ் தான் வந்திருந்தேன். நான் வந்து அந்த TMF வந்து TMFனே வருது, TPMS அது வந்து டயர் அது இது காமிக்கிறதுல மீட்டரில் அது வந்து மாறி போச்சு முன்னாடி பின்னாடி. அது நம்மளுக்கு தனி ரீல்ஸாக வந்து நான் போடணுங்க. அதுக்காக நான் அப்டேட் பண்ணலான்ட்டு வந்தேன். அது என்ன TEDA BEDA DETக்காரங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த டைனக்ஸ்காரங்க. அதனால் அண்ணன் கரெக்டாக வந்திருந்தாரு. சரி, அண்ணன் வந்து புது வண்டி எடுக்கும்போது கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி டெலிவரி எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அண்ணனை மீட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் சொன்னாங்க, எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது. என்னோட வீடியோ கூட அவர் இருக்கிறாராமா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில். அங்கே வந்து SGAல டெலிவரி எடுக்கும்போது எடுத்த வீடியோவில். அதனால் அண்ணன் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி வாங்க, நான் கஸ்டமர் ரிவ்யூ நம்ம கேட்டுடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வண்டி வச்சவங்களுக்கு மட்டும்தான் நெளிவு சிழிவு நிறைகள் குறைகள் எல்லாமே தெரியும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இதில் 99% உங்களுக்கு நிறைகள் இருக்குது. அந்த 0.1% சின்ன குறைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு சஃபாரிக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருப்பேன், கோயம்புத்தூர் SGA டாட்டாவோடது. சரிங்களா? ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.